இன்னைக்கு நம்ம வீடியோல டிஆர்டிஓ இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது பிஎம்டி சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ஃபேஸ் 1 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2 வந்து நம்ம இப்போ சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 3 வந்து உருவாக்க போறாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். இந்தியாவை பாலிஸ்டிக் மிசைல்ல இருந்தும் அணு ஆயுதத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்காக பிஎம்டி சிஸ்டத்தை வந்து உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டத்தை வந்து கார்கில் போருக்கு அப்புறமா தான் நம்ம உருவாக்க ஆரம்பிச்சோம். 2000 தான் அதை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சோம். 2000க்கு மேல வந்து வாஜ்பாய் அரசாங்கம் தான் வந்து இதை உருவாக்குறதுக்கான பர்மிஷனை வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து 2000 இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு 2006ல இதை வந்து நம்ம சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த அமைப்பு வந்து 2 கட்டமா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலும், இன்னொரு பார்ட் வந்து லோ ஆல்டிடியூட் இன்டர்செப்டார் மிசைலையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதால 5000 கிலோமீட்டருக்கும் அந்த பக்கம் இருந்து ஏவுற பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து இதால தடுக்க முடியும். இதை வந்து திரும்பவும் 2007 டிசம்பர்ல வந்து இதை சோதனை பண்ணாங்க. இந்த சோதனையில உலக நாடுகள் வந்து எல்லாருமே இந்தியாவை திரும்பி பார்த்தாங்க. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேலுக்கு அடுத்தபடியா வந்து பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து 4வது நாடா வந்து இந்தியா வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. அதாவது நம்ம உருவாக்குன டைம்ல சீனா கிட்டனா இந்த சிஸ்டம் இல்ல. இந்த அளவுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனா கிட்டனா இல்ல. இந்தியா அப்ப பல அடுக்கு பாதுகாப்பு வந்து உருவாக்கி இருக்காங்க. பிஎம்டி சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிடிவி பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதோட செகண்ட் மிசைல் வந்து ஆல்டிடியூட் இன்டர்செப்டார் சிஸ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பொருத்திருக்காங்க. 2000 கிலோமீட்டருக்கும் அந்த பக்கம் இருந்து வர பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இதால இன்டர்செப்ட் பண்ண முடியும். இது வந்து கம்மியான தூரத்துல இருந்து ஏவுற பாலிஸ்டிக் மிசைலை வந்து இந்த சிஸ்டத்தால ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதால வந்து இந்தியாவோட தற்காப்பு திறன் வந்து மேம்படுத்துது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து ஏவுற மிசைல்ஸை வந்து இதால ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியுங்க. இதால வந்து உள்நாட்டு ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல வந்து நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கண்கூடா தெரிஞ்சிச்சு. இப்ப பிஎம்டி அமைப்போட செகண்ட் ஃபேஸ் வந்து கண்டினியூஸா வந்து நம்ம சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த சிஸ்டத்துல வந்து இந்த ஃபேஸ்ல வந்து அட்வான்ஸ்டு பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டியை வந்து டிஆர்டிஓ இந்த சிஸ்டத்துல காமிச்சிருக்கு, வெளிப்படுத்தியிருக்கு. இந்த செகண்ட் ஃபேஸ்ல AD1 AD2ன்னு 2 புதிய இன்டர்செப்டார் ஏவுகணைகளை வந்து உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து முக்கியமா 2 சாலிட் ப்ரொப்பல்லர் லான்ச்சர் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த செகண்ட் ஃபேஸ்ல 5000 கிலோமீட்டருக்கும் முன்னாடி இருந்து வர பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஆர்டிஓ DMD 3 வந்து நம்ம உருவாக்க போறோம். இந்த 3 வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸையும் வந்து இதால தடுக்க முடியும். ஃபேஸ் 2ல வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து தடுக்க முடியும். ஃபேஸ் 3ல வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து தடுக்க முடியும். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்னா என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து மார்க் 5க்கு மேல போச்சுன்னா அது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்த மாதிரி மிசைல்ஸை வந்து அமெரிக்கா இன்னும் அப்டேட் பண்ணல. இது வந்து இப்ப கரண்டா பார்த்தோம்னா ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் தாங்க அதிகப்படியா இருக்கு. அதுவும் சீனா கிட்ட வந்து எவ்வளோ ஸ்பீட்ல இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து ரஷ்யா கிட்ட வந்து இந்த மாதிரி மிசைல்ஸ் இருக்கு. அதாவது மார்க் 5ல இருந்து மார்க் 20 வரைக்கும் ஸ்பீட்ல போற மாதிரி ரஷ்யா கிட்ட மிசைல்ஸ் இருக்குது. இந்த மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்றதுக்கு தான் நம்ம இப்ப வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்டர்செப்டார். இதனால வந்து இந்த மிசைல்ஸ் வந்து எல்லா நாடுகள் கையிலயும் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த இன்டர்செப்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஃபேஸ் 3ல வந்து ADAMன்னு 2 இன்டர்செப்டார் ஏவுகணைகளை வந்து உருவாக்கி பயன்படுத்துறதா இருக்காங்க. 3 வந்து இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கு. ஃபேஸ் 2 வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த ஃபேஸ் 3 வந்து 4 இல்லைன்னா 5 வருஷத்துல வந்து இதை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேஸ் 3 பத்தி நம்மளுக்கு வந்து எந்த விவரமும் இன்னும் வெளியே வரல. இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் விவரம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. மற்ற எந்த விவரமும் நம்மளுக்கு வரல. ஏன்னா வந்து இப்பதான் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லா நாடுகளும் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து நம்ம எப்படி இன்டர்செப்ட் பண்ணலாம்னு நம்ம யோசிச்சு இன்டர்செப்டார்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து அவ்வளவா வெளியே சொல்ல மாட்டாங்க. இதை வந்து முக்கியமா உருவாக்குன காரணம் என்னன்னா, ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ல இருந்தும் ஹைப்பர்சோனிக் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸ்ல இருந்தும் இந்த 2 மிசைல்ஸ்ல தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்டர்செப்டர்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லலாம் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் வந்து லைட்டா கிளைட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி இன்டர்செப்ட் பண்ண முடியும்? அதையும் இன்டர்செப்ட் பண்ணலாம். எப்படின்னா அது வந்து அவ்வளோலாம் கிளைட் ஆகாது. லைட்டா தான் கிளைட் ஆகும்.
அதோட ஒரு 4-5 மீட்டர்ஸ் தான் கிளைட் ஆகும். அதையும் இன்டர்செப்ட் பண்ணலாம். அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரேடார்ஸை வந்து இன்னும் அப்டேட் பண்ணணும். ஃபேஸ் 3ல இருக்கிற இன்டர்செப்டார்ஸ் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை மட்டும் இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி ஆக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2000 கிலோமீட்டர்லேருந்து வர பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து இது தடுக்குங்க. நம்ம ஃபேஸ் 2ல வந்து 2 இன்டர்செப்டார்ஸ் வந்து புதுசாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 5000 கிலோமீட்டருக்கு வந்து இதால் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோங்க. ஃபேஸ் 3ல வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம உருவாக்க இருக்காங்க. அது ஃபேஸ் 1 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2 வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபேஸ் 3 வந்து நம்ம இப்போ உருவாக்க போறோங்க. DRDO வந்து ஏவுகணை பாதுகாப்பு திறன்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டினியூஸா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மிசைல் அச்சுறுத்தல்கள்ல இருந்து இந்தியாவை தடுக்கிறதுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து DRDO எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை கைஸ். இதை வந்து நம்ம வச்சிருந்தாலே நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் தான் கைஸ். நம்ம மேல கைஸ் ஒரு அணு ஆயுத தாக்குதல் வந்து யாரா பண்ணணும்னு நினைச்சு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாலும் அதை வந்து இந்த இன்டர்செப்டார்ஸால ஈஸியா தடுக்க முடியும். அதாவது கைஸ் ஒரு 150 மிசைல்ஸை வந்து நம்ம மேல ஏவுனாங்கன்னா கிட்டத்தட்ட 100% மிசைல்ஸை வந்து இதால தடுக்க முடியும் கைஸ். மீதி 1-2 வந்து நம்ம விழுந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எந்த பாதுகாப்பு அமைப்பாலையும் 100% தடுக்க முடியாது கைஸ். இது வந்து S-400க்கும் பொருந்தும், அமெரிக்காவோட பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் இது பொருந்துங்க. இதுல வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து இப்ப சில தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்கன்னா நம்ம பார்டர்ல LOCல நாங்க பண்ணல, இது வந்து தீவிரவாதிகள் தான் பண்ணாங்க, நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம், அணு ஆயுத போர் வந்துரும் அப்படின்னு நம்மள பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து அது பண்ண முடியாது கைஸ். ஏன்னா வந்து கைஸ் பாகிஸ்தான் வந்து நம்ம மேல ஒரு அணு ஆயுத தாக்குதல் வந்து பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து ஈஸியா தடுக்க முடியும் கைஸ். ஓகே கைஸ், இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் அடுத்த வீடியோல. பாய், குட் நைட்.